Hi, hello and welcome to Bharat Tech Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ வந்து ஒரு லேப்டாப்க்கு பெஸ்டான ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம போன வாரம் பண்ண அந்த வீடியோல வந்து நீங்க செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க. அதுல வியூஸ் அந்த அளவுக்கு போகல, பட் வந்து நீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க. அது என்ன வீடியோ அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் இன்கம் பத்தின ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். எப்படி ஒரு சேனல் காசு சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு வியூஸ்க்கு எவ்வளவு காசு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்க இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா மேல நான் ஐ பட்டன்லயும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோவோட ஒரு கண்டினியூவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா வீடியோ வந்து எடிட் பண்ணணும். வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ நீங்கள் ஒரு பார்ட் 2 வீடியோ அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு லேப்டாப்புக்கும் சிஸ்டமுக்கும் நல்ல ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா தான் வந்து நம்ம வீடியோவை நல்ல லைட்டிங்கோட நல்லா பக்காவாக ஷூட் பண்ணால் கூட வீடியோ எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசும். நீங்கள் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த வீடியோ எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்றது ஒரு யூடியூப் சேனலுக்கும் சரி, வீடியோவை எடிட் பண்றதுக்கும் சரி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வகையில நம்ம ரொம்ப வருஷமா ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து டோட்டலா ஃப்ரீ தான். நீங்க சிம்பிளா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுல நம்ம எப்படி ஒரு வீடியோவை எடுத்து எடிட் பண்றது அதை பத்தி எல்லாமே ரொம்ப சிம்பிளா நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். வீடியோ நீங்க மறக்காம லாஸ்ட் வரைக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்றது தான், நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வீடியோ கீழே சேனலோடைய லோகோ இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சேனல் உள்ள இருக்கிற எல்லா வீடியோஸும் உங்களால பார்க்க முடியும். அதுல உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோஸ் வந்து நீங்க லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் நீங்க பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்க்குள்ள நம்ம போலாம். ப்ரோ, இப்போ ஒரு லேப்டாப்புக்கும் பிசிக்கும் நல்ல ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க அப்படின்னு நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோவை பண்ணுறேன். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்மோரா. இது வந்து ஒவ்வொரு வீடியோ கிரியேட்டரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. நான் யூஸ் பண்ணுற இந்த ஃபில்மோரா சாஃப்ட்வேர் பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஃபில்மோரா சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபில்மோரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இப்போ நம்ம தான் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ரொம்ப மைண்டை போட்டு குழப்பிக்க தேவையில்லை. ஈஸியாகவே நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அந்த காரணத்துக்காக தான் நான் ஃபில்மோராவை சூஸ் பண்ணேன். அதை நம்ம இப்போ எடிட் பண்ணும்போது நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏகப்பட்ட அப்ளிகேஷன் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரீமியர் ப்ரோ இருக்குது. இது மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன் நிறையவே இருக்குது. ஆனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபில்மோரா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஃபில்மோரா விட சிம்பிளாக இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கூட இருக்கலாம். அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதை நான் செக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவை கூட நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஃபில்மோரா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணலாம். ஃபில்மோரால எனக்கு தெரிஞ்சு ஃபில்மோரா ப்ரோ அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒண்டர்ஷேர் ஃபில்மோரா அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரொம்ப கிராஃபிக்கல் ஓரியன்டாக எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில்மோரா ப்ரோ சூஸ் பண்ணலாம். ஆனால் முக்கால்வாசி உங்களுக்கு ஒண்டர்ஷேர் ஃபில்மோரா அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் வந்து கரெக்டாக தான் இருக்கும். இந்த ஒண்டர்ஷேர் ஃபில்மோரா 9 நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்கும். இங்கே உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டுது. ஒன்று பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராஜெக்ட். ஓப்பன் ப்ராஜெக்ட் அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி ஒரு எடிட் பண்ணாத ஃபைலை சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து புதுசாக தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம 3 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம என்னெல்லாம் எடிட் பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா மீடியா பிளேஸ். மீடியா பிளேஸ் அப்படின்றது அதாவது நம்ம எடிட் பண்ண போகிற அந்த வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இங்கேருந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண போகிற அந்த ஒர்க் பிளேஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை மர்ஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆடியோவை மர்ஜ் பண்ணுறது, ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி 3 டைப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒன்றொன்னா என்னன்றது சொல்கிறத விட டேரெக்டாக வந்து வீடியோ, ஃபோட்டோஸ் எல்லாம் நான் கொண்டு வந்துட்டு சிம்பிளாக நான் எடிட் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராகவே புரியும். இப்போ இந்த மீடியா பிளேஸ்க்கு வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற இம்போர்ட் அப்படின்ற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இம்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து இம்போர்ட் மீடியா ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுற அந்த வீடியோஸ், ஃபோட்டோஸ், ஆடியோலாம் வந்து எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்க அந்த வீடியோஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்கும்போது உங்களுக்கு அதில் இருக்கிற அந்த வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கு லோட் ஆகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் வீடியோவை எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மெயினாக வந்து கட் பண்ணிட்டு தேவையில்லாததெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஒரு மெயினான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற வீடியோஸை வந்து நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோமா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஓகே அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கலாம்.
ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டு லேப்டாப்லேயோ சிஸ்டம்லேயோ இருக்கிற ஸ்பேஸ் பாரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் இங்கே பாஸ் அண்ட் ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ட்கட் கீ வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு 5 செகண்ட் தேவைப்படாது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நீங்கள் இந்த சிசர் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சிசர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து கட் ஆகிடும். அதுக்கப்புறம் கட்டான இடத்துலேருந்து நீங்கள் மறுபடியும் ப்ளே பண்ண விடுங்க. ஸோ எனக்கு இது வரையும் தேவைப்படாது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கட் பண்ண இடத்துல இருந்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து இன்னொரு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிளிப்பிங்ஸும் தனித்தனியாக வந்துருச்சு. மிடில் இருக்கிற இந்த இதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணுறதுக்கு நீங்கள் டெலீட் பட்டன் கிளிக் பண்ணாலே டெலீட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு கூட டெலீட்னு கொடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி கிளியராக பார்க்கணும் அப்படின்னா மேலே நீங்கள் மவுஸை கொண்டு போகும்போது உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஏரோ மார்க் சிம்பிள் மாறிடும். இது அப்படியே நீங்கள் இழுத்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளிப்ஸ் வந்து ஜூம் ஆகிட்டே போகும். ஸோ அங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் கிளியராக கட் பண்ண முடியும். இப்போ எனக்கு இந்த இடத்துல தேவைப்படலை அப்படின்னா நான் இங்கே வச்சு ஜஸ்ட் ஒரு இந்த கட்டிங் சிம்பிளை கிளிக் பண்ணும்போது கட் ஆகிடும். அதே மாதிரி அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு எனக்கு எந்த இடம் வரை தேவைப்படாதோ அங்கே கொண்டு போயிட்டு மறுபடியும் அங்கே ஒரு கட் பண்ணிக்கிறேன். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் தெரியாமல் கட் பண்ணிட்டீங்க, மறுபடியும் அதை பழையபடி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் Ctrl+Z அப்படின்ற அந்த கீயை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ அதாவது நீங்கள் அண்டு ரீடு அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அண்டு அண்ட் இதுக்கப்புறம் வந்து ரீடு. இப்போ செகண்ட் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் இருக்கிற ஆடியோவை மட்டும் நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது வீடியோ வந்து ப்ளே ஆகும், உங்களுக்கு ஆடியோ மட்டும் மியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் உங்களால் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ, ஆடியோ, கலர், மோஷன் அப்படின்ற மாதிரி காட்டுது. அதில் வந்து ஆடியோ அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே எவ்வளோ வால்யூம் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கீழே அப்படியே 0க்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வந்து மியூட் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் கீழே செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆடியோவை இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆடியோவிலே வேவ் மாதிரி எனக்கு காட்டுது. ஸோ கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஆடியோவை இன்க்ரீஸ் பண்ணும்போது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு இங்கே ஒரு மாதிரி வேவ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த வீடியோக்கு வந்து ஆடியோ கிடையாது. இதுக்கு வந்து நான் வேறு எதனா ஒரு புது ஆடியோ கொடுக்கணும், எதனா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணணும், இல்லைனா நான் பேசுகிற விஷயத்தை வந்து நான் அதுக்கு மர்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து இப்போ நம்ம மூணாவதாக பார்க்கலாம். நான் வந்து இங்கே இருக்கிற அந்த ஆடியோ ஃபைலை வந்து ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு வீடியோ தான், ஆனால் இதில் வந்து எனக்கு ஆடியோ ஃபைல் தான் தேவைப்படுது. இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு டிட்டாச் ஆடியோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. டிட்டாச் ஆடியோ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ மட்டும் உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதை வந்து நீங்கள் எந்த வீடியோக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த ட்ராக் பண்ணும்போது அந்த ஆடியோ மட்டும் உங்களுக்கு தனியாக போகிறது தெரியுது. ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆடியோ மட்டும் நான் இதில் கட் பண்ண போகிறேன். ஸோ எந்த இடத்துல வந்து வேவ் ஃபார்ம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து நான் பேசியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகும்போது எடிட்டிங்கும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் என்னுடைய ஆடியோ இருக்குது அப்படின்னா இங்கே கொண்டு போயிட்டு ஈஸியாக இங்கே ஒரு கட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி மறுபடியும் இங்கே கொண்டு போயிட்டு இந்த இடத்துல வச்சு ஒரு கட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நடுவில் இருக்கிற ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா நான் பேசியிருக்க மாட்டேன். ஸோ அந்த இடத்துல வந்து வேவ் ஃபார்ம் கம்மியாக இருக்குது. அதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி ப்ளே பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு தேவையான ஒரு சில ஆடியோ வந்து நான் கட் பண்ணிட்டேன். இந்த ஆடியோ மேலே ஒரு கிளிக் பண்ணி அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே கொண்டு போகலாம். ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ஆடியோ வைக்கணுமோ அது அந்த வீடியோவுக்கு நேராக நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஆடியோவை நம்ம மியூட் பண்ணோம். அந்த மியூட் பண்ண வீடியோவுக்கு வந்து இந்த ஆடியோவை நான் மர்ஜ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆடியோடைய சவுண்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லைனுக்கு நேராக நீங்கள் மவுஸ் பாயிண்டரை வச்சுட்டு நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேவ் ஃபார்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி மறுபடியும் நீங்கள் கம்மி பண்ணும்போது சவுண்டு வந்து கம்மியாகும். அப்படி இல்லைனா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலேயே வந்து அந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான லைன் வந்து காட்டும். இங்கே கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆடியோ முடியறதுக்கு அப்புறம் கொஞ்சம் நீங்கள் பேசியிருக்கீங்க, அது வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து இந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் நீங்கள் இங்கே ட்ராக் பண்ண தேவையில்லை. இதிலே வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூஷன் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடியோவை வந்து நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வரும்போது அப்படியே நீங்கள் இந்த இடத்துலேருந்து ட்ராக் பண்ணும்போது இதோடைய கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துலேயே கிடச்சிடும். ஸோ இது மாதிரி இதில் நிறைய டெக்னிக்லாம் இருக்குது. நீங்கள் எடிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் எல்லாமே தெரிய வரும். ஸோ இந்த குறிப்பிட்ட ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஃபைல், அதாவது ஒரு MP3 ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இதை வந்து நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணலாம். ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ கீழே தேவையோ அங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு அங்கே வந்துடும். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு எந்தெந்த டோன் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட அந்த வீடியோவுக்கு நேராக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் யூடியூப் வீடியோஸில் கவனிச்சிங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அதுக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான்
உங்களுடைய வீடியோ இங்கே இருக்குது, அதுக்கு கீழே வந்து நம்ம பேசின ஆடியோ ஃபைல் வந்து இருக்குது. ஸோ இந்த ட்ராக் 36 அப்படின்றது வந்து நான் பேசின அந்த ஆடியோ ஃபைல். ஸோ அதோடைய வால்யூம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இம்போர்ட் பண்ண அந்த MP3 ஃபைல், அதாவது இது ஒரு பேக்ரவுண்ட் ஆடியோ. இதோடைய வால்யூம் வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம். ஏன்னா பேக்ரவுண்ட் ஆடியோ வந்து கம்மியாக தான் இருக்கணும், இல்லைன்னா நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றது மற்றவங்களுக்கு புரியாது. இதுக்கடுத்து வந்து ஒரு வீடியோ மேலே இன்னொரு ஃபோட்டோவும் வீடியோவும் எப்படி நம்ம மர்ஜ் பண்ணுறது அதை வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் வீடியோ ட்ராக் அப்படின்றத வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஆட் வீடியோ ட்ராக் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு டைம் லைன் மாதிரி வந்துடும். இங்கே வந்து உங்களுக்கு தேவையான அந்த ஃபோட்டோஸை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து நான் இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் அப்படியே ஷ்ரிங்க் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இந்த வீடியோவுக்கு மேலே வந்துருச்சு. இதை வந்து எனக்கு தேவையான சைஸ்க்கு நான் அப்படியே கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இமேஜை வந்து நான் இன்னும் கூட கம்மி பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். அந்த இமேஜை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வரணும். அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு அதை சுற்றி லைன்ஸ் எல்லாம் வந்துடும். அப்படியே நீங்கள் எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த இமேஜ் வந்து எவ்வளோ தூரம் வரணும் அப்படின்றது வந்து நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ நான் ஒரு லென்த்தான வீடியோலேருந்து எனக்கு தேவையானதை நான் கட் பண்ணிவிட்டு 3 வீடியோவை நான் இங்கே வச்சுருக்கேன். 1 2 3 அது மாதிரி 3 வீடியோவாக இருக்குது. இந்த ஒவ்வொரு வீடியோவும் மாறும்போது ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கணும், ஒரு டிரான்சிஷன் ஒன்று செட் பண்ணோம் அப்படின்னா அதை நீங்கள் செட் பண்ணலாம். இப்போ இதுதான் வந்து வீடியோ நம்பர் 1. இந்த வீடியோ நம்பர் 1லேருந்து வீடியோ நம்பர் 2க்கு வந்து ஜம்ப் ஆகும்போது ஒரு எஃபெக்டோட ஜம்ப் ஆனால் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மீடியா, ஆடியோ, டைட்டில்ஸ், டிரான்சிஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த டிரான்சிஷனில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட எஃபெக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றா கிளிக் பண்ணி எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபேட் அப்படின்ற டிரான்சிஷன் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே வந்து இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி செட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே கொடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி ஃபேட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த 1லேருந்து 2க்கு ஜம்ப் ஆகும்போது வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேட் ஆகுது. ஃப்ளாஷ் அப்படின்னு ஒரு டிரான்சிஷன் இருக்குது, அதை வந்து நம்ம செட் பண்ணலாம். இதை வந்து நான் இந்த 2வதுலேருந்து 3வது கிளிப்புக்கு வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி செட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் மெயினான விஷயம் வந்து டைட்டில்ஸ். அதாவது இப்போ நீங்கள் வீடியோவில் எதனா டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த வீடியோ எதை பற்றி இருக்குன்னு நீங்கள் கீழே எதனா சொல்ல நினைக்கிறீங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எதனா சம்திங் நீங்கள் வியூவர்ஸ் கிட்ட சொல்ல போகிறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் மூலிமா உங்களால் சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்து ஓப்பனர் 1 அப்படின்ற இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த அட்வான்ஸ்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி மொத்தத்தையும் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் இது மாதிரி சம்திங் எதனா ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்கணுன்னா நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்குன்னு நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் ஆடியோ கொடுக்கலாம். இதோடைய கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிளாக் கலர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது செலக்ட் ஆகிடும். இங்கே வந்து கலரில் போயிட்டு உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே ஓகே அப்படின்ற பட்டன் இருக்குது. ஓகேவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எடிட்டிங்லாம் வந்து சேவ் ஆகிடும். சரி, இப்போ வந்து நம்ம எடிட் பண்ணியாச்சு. இதை வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக எடிட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகாது. நீங்கள் இங்கே போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். எக்ஸ்போர்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே வந்து அந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு பேர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சாம்பிள் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இங்கே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் எடிட் பண்ணது வந்து ஒரு சின்ன வீடியோ தான், அதனால் எனக்கு சீக்கிரமாக எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படின்னு எடிட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த எக்ஸ்போர்ட் ஆகிற டைம் வந்து உங்கள் லேப்டாப்புடைய ப்ராசஸர் பொறுத்து கூட மாறும்.
இன்னமும் கூட இந்த ஒண்டர்ஷாட் ஃபில்மோரா 9ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டூல்ஸ், டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணும்போது நீங்களே வந்து ஒன்றா கற்றுப்பீங்க. நானே கூட பார்த்தீங்கன்னா டெய்லி எடிட் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தை வந்து நான் அப்பப்போ கற்றுட்டு தான் இருக்கேன். ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு மெயினாக பேசிக்காக தேவைப்படுற விஷயத்தை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் எடிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் எல்லாமே உங்களுக்கே தெரிய வரும். இதை தவிர உங்களுக்கு இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா டூல்ஸ் அந்த எடிட்டிங் டெக்னிக்ஸ்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாத்தையுமே நான் மொத்தமாக சேர்த்து இன்னொரு வீடியோவை நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம். இதே மாதிரி உங்களுக்கு மொபைலுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மொபைலுக்கும் நம்ம பண்ண ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எதனா மெசேஜ் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் இருக்கிற நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம BTM ஃபேமிலி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாலே நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. நீங்கள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. எதுக்கோ கிளிக் பண்ணி வைங்க, நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வரும். மீண்டும் நாங்கள் என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.